வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நீல கலர் ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5860க்கு மேலேயும் 2 நாள் ஹைக்கு பக்கமாகவும் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக கடந்த 2 நாளாக என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷன் மட்டும் பர்டிகுலராக கொஞ்சம் பெரிய வீடியோ ப்ரெசன்டேஷனாக இருந்தது. ஏன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால என்ன எதிர்பார்த்தோன்னா 5860 ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய இடம். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா இல்லை இது பிரேக் ஆகுதா கீழே அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். இந்த 5860 சப்போர்ட் எடுத்ததுன்னா 5920 கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும். இந்த 5920 பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் க்ரூட் ஆயில் பை ட்ரெண்டுக்கு நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ட்ரெண்ட் டிசைடிங் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல்ல 5920 செல் பண்ணி ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக செல் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிடுவோம். செல்லை பையாக ரிவர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனில் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நார்மலாகவே இந்த பை பண்ணி ரிவர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கே ரோவராக கண்டிப்பாக இது ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஜோன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் கொடுப்போம். இப்போ பார்ப்போம் நேற்று என்ன நடந்தது அப்படின்ட்டு. நேற்று மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனது கடந்த 2 நாள் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த 5920 இது தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற சமயத்தில் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மேலே போக முடியாமல் நம்மளே மாதிரி தான் பல ட்ரேடர்ஸ் இந்த முக்கியமான இடத்த எடுக்கிறதுக்கு பிக் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ட்ரெண்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒரு எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட் ஏதாவது ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா ஒரு கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்று ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே போகும். இல்லைன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும். டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறும். அதனால் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றது முக்கியமான இடம். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ட்ரெண்டை சீக்கிரமாகவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதும் மிக தெளிவாக நேற்று வீடியோ அனாலிசிஸில் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். ஸோ நம்மளை மாதிரி தான் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் பொதுவாக தான் இந்த ப்ரைஸ் இருக்குது. யாருக்கும் தனிப்பட்ட ப்ரைஸ் கிடைக்கிறது கிடையாது. எல்லோரும் பார்க்குறது ஒரே ப்ரைஸ் தான். அதனால் எல்லோரும் இந்த இடத்துல வெயிட் பண்ணி மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் 5870 டெஸ்ட் பண்ண வந்திருக்கு. அது முன்னாடி நாளுடைய ஹை. அந்த இடத்துல ஓரளவு பையிங் இருந்து திருப்பி மேலே போயிருக்கு. மார்க்கெட் 5900 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இதெல்லாம் ஈவினிங் மார்க்கெட் வரைக்கும் க்ரூட் ஆயிலில் மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருந்த இடம். கரெக்டாக கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5860 டச் பண்ண வந்திருக்கு. இந்த இடத்த டச் பண்ணுற இடம் தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட் ஜோன். இது ஏன் 5860 முக்கியமானது அப்படின்றத போன திங்கக்கிழமை வீக்லி அனாலிசிஸ் மற்றும் எல்லா நாளும் பல நாளுடைய எக்ஸாம்பிளை எடுத்து வச்சு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஸோ அதிலிருந்து எடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5920 தொடுறதுக்குண்டான எல்லா பையிங் மொமெண்டமும் இருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த இடத்துல செல் பண்ணி முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம், மேலே போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே 5920 மேலே போனால் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தது. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3-4 கேண்டில் ஸ்டிக் இந்த 5920 நின்று இருக்குது. ஒரே நேரத்தில் இது மேலே போகலை. எப்போவுமே மார்க்கெட் ஓரளவு நமக்கு நல்ல டைம் கொடுக்கும். நம்ம முடிவை மாற்றிக்கிறதுக்கோ நம்ம முடிவு எடுக்கிறதுக்கும் நல்ல டைம் கொடுத்து தான் மூவ் ஆகும். அதுலேருந்து மேலே போனது எதிர்பார்த்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் கிளியராக மேலே போய் 5920 வரைக்கும் மேலே போயிருக்கு உங்களுக்கு. ஸோ 6020 வரைக்கும் ப்ரைஸ் மேலே போய் அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நம்ம ட்ரெண்ட் வந்து உடனே மாறிடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி பை இருக்கும், நாளைக்கு சென்ட் இருக்கும். ட்ரெண்ட் அப்படின்றது ஒரே நாளில் மாறுற விஷயம் கிடையாது. படிப்படியாக உங்களுக்கு எல்லா விதமான இண்டிகேஷனும் கொடுத்துட்டு தான் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். அதோடைய பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் நேற்று மார்க்கெட்டில் நடந்தது. பல தடவை இந்த இடத்துல நின்று ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். எது எதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்ற பல விதமாக அது நின்று நிதானமாக தான் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். சரி, இப்போ இந்த 5860 இதிலேருந்து மேலே போயிட்டு மேலே போயாச்சு. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 5860 முக்கியத்துவத்தை மறுபடியும் ஒரு தடவை போய் பார்க்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நவம்பர் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, இந்த 5860 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு நேற்றைய மாதிரியே தான் இந்த இடத்துல கீழே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போன மார்க்கெட் 5960 பிரேக் பண்ணி 6020 போய் நின்று இருக்குது. இந்த இடத்துல தான் இப்போ நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஏன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதி மறுபடியும் 6060 போயிட்டு திருப்பி 5960 ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போனது. அடுத்த ஜோனான 6060, 6120, அதுக்கப்புறமா 6160 போன்ற டார்கெட்களை ரீச் பண்ணியிருக்கு. ஏன் நவம்பர் 12க்கு அப்புறமா க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகலை, இவ்வளோ தூரம் மேலே போனது மேலே போகலை அப்படின்னு பார்த்தோன்னா, 6160 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸை மறுபடியும் கீழே தள்ளியிருக்கு. ஏன் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோன்னா, நம்மளுடைய அடுத்த டார்கெட் ஜோன் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 6060, 6120, 6160 தான் நம்ம ஹையஸ்ட் டார்கெட் ஜோன். இந்த ட்ரெண்ட் இப்போ கண்டினியூ ஆச்சுன்னா, இதே மாதிரி தான் முன்னாடி அக்டோபர் 28ஆம் தேதி இந்த 6160க்கு மேலே போக முடியாமல் ப்ரைஸ் கீழே விழுந்தது. அப்படி விழுந்த ப்ரைஸ் தான் 5860 தொட வச்சுது. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நைமக்ஸ் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் எடுத்து பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் மார்க்கெட் முன்னாடி நாளில் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, நேற்று க்ளோஸ் ஆன க்ளோசிங்கை விட மிக அதிகமாகவோ இல்லை 6050, 6060, 40 இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கேப் விட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி அடுத்த நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் ஜோன்லாம் 6120, 6160. இப்போ நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா ஒரு சந்தேகமே இல்லை. ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட் ஓப்பனிங்கை காட்டிலும் அதிகம். புதிய ஹை, மிகப்பெரிய புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதால் புதுசாக லோ க்ரியேட் பண்ண முடியலை. ப்ரைஸ் க்ளோசிங் ரொம்ப அதிகமாக முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங் இருந்திருக்கு. இதை நம்ம பார்க்காமையே கூட சொல்கிற அளவுக்கு நேற்று மார்க்கெட் மேலே போயிருக்கு. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய ட்ரெண்டு ரிவர்சல் நடந்தாச்சு. இந்த இடத்துல ஏற்கனவே ரொம்ப அதிகமாக மேலே போயிடுச்சு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்தாலும் 150 பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது. 5920 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். எந்தெந்த ஜோனில் பை பண்ணலாம்னா, கீழே மார்க் பண்ணியிருக்க ஒவ்வொரு சப்போர்ட் ஜோன்லேயும் பை ஆன் டிப்ஸை நீங்கள் டிப்பில் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஓரளவு மேலே போனதுக்கப்புறம் செல் பண்ணால் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் ஜோனு தெளிவாக சொல்லியாச்சு. இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் மிக முக்கியமாக ஈவினிங் டைமில் நிறைய நியூஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நியூஸும் இருக்குது. ஸோ மறுபடியும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை. 5920 போன தடவை ரெசிஸ்டன்ஸாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணதை இந்த தடவை இதே ஜோனை சப்போர்ட்டாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ப்ரைஸ் மூவ் ஆக நம்மளோட கீ ஜோனை நம்ம மாடிஃபை பண்ணிட்டே வருவோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப தெளிவாக பாருங்கள். மற்றும் இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, இந்த வீடியோ அனாலிசிஸ் மற்றும் நம்ம குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூலை எப்படி யூஸ் பண்ணணுன்னு இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு இன்டெப்த் ட்ரைனிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.